ஒரு மீன் வாங்கியிருந்தோம். அந்த மீனுக்குள்ளே முட்டை இருந்தது, செனை இருந்ததுன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் நான் இதை பார்த்ததும் இல்லை, சமைச்சதும் இல்லை. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு. நான் யூடியூப் பார்த்தா நானும் பண்ணுறேன், எப்படி வருதுன்னு ரிவ்யூ கொடுக்குறேன். ஆஸ் யூஷுவல் மீனை நம்ம எப்படி வாஷ் பண்ணுவோமோ உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்படியே ஒரு பக்கம் மீன் வெந்துட்டுருக்கு, வறுவல் ரெடி ஆகிட்டு. வாஷ் பண்ணி எடுத்துட்டோம். அதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் பார்த்த மெத்தட் வந்து மசாலா தனியாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஊற்றி பண்ணுற மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் யூஸ் பண்ணாமல் செய்கிற மாதிரி ஒரு மெத்தட் செய்கிறேன். மிளகாய் தூள், உப்பு, மிளகு தூள், அப்புறம் எண்ணெய். மிளகு அரைச்சி எடுத்துப்போம். இஞ்சி பூண்டு போட்டு அரைச்சிக்கிறேன் கொஞ்சம். மிளகு தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து எண்ணெய் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு மசாலா இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு பேன் வச்சுக்கலாம். கொஞ்சமாக ஆயில் போட்டு கொஞ்சம் சூடாகட்டும். அது கூட சோம்பு கடுகு போட்டுக்கணும். சோம்பு கடுகு போட்டோம். மீன் போட்டாச்சு. மீன் முட்டை அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் வேகட்டும். வெந்த அப்புறம் கொஞ்சம் கட் பண்ணலாம். கட் பண்ணி போடணும்னா அது பச்சையாக இருக்கும்போது கொஞ்சம் கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஓரளவுக்கு வேகட்டும். வெந்த அப்புறம் கட் பண்ணி விட்டு மசாலா போட்டோம்னா எல்லா இடத்துக்கும் சமமாக பரவும், டேஸ்ட்டாகவும். இதுவும் முட்டை மாதிரியாங்க. நம்ம முட்டை பொடி மாசு மாதிரி கூட செஞ்சுக்கலாம். நம்ம அப்படியே கலரிட்டே இருந்தாலும் முட்டை பொடி மாசு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால கொஞ்சம் சிம்பிளாக வச்சு வேகட்டும் சொல்லிவிட்டேன். ஓரளவுக்கு வெந்த ஸ்டேஜ் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மசாலாவை சேர்த்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதோட கொத்தமல்லி இலை சேர்த்து இறக்கிடலாம். மீன் முட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் முட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உண்மையான ரிவ்யூ என்னன்னு ஆனஸ்ட்டாக சொல்கிறேன், உண்மையாகவே செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் இதை பார்க்கும்போதே கொஞ்சம் பயந்துட்டேன், என்னடா இது மீனோட வேஸ்ட்டை கவரில் போட்டு கொடுத்துட்டாங்களோ அப்படின்னு நினச்சேன். இந்த மெத்தடில் பண்ணி பாருங்கள். எனக்கே பிடிக்காதுன்னு சொல்லலை, இது என்னன்னே தெரியாது, பிடிக்குமா பிடிக்காதான்னு செஞ்சேன். சூப்பராக இருக்குது. எதையுமே செய்கிற விதத்தில் செஞ்சால் எல்லாமே நல்லா தாங்க இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.